ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய யுரேனியத்தை வச்சு 10 வெடிகுண்டு தயாரிக்கலாம், அணுகுண்டு 8லேருந்து 10 அணுகுண்டு தயாரிக்கலாம். ஆனால் இஸ்ரேல்கிட்ட 70லேருந்து 90 இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. ஓகே, ஸ்டாக் வச்சுருக்காங்க, ஆல்ரெடி ஸ்டாக் வச்சுருக்கான். நியூக்ளியர் என்பிடியில் சைன் பண்ணலை. இப்போ யாரை தண்டிக்கணும்? இஸ்ரேல் தான். ஈரானையா இஸ்ரேலையா? இஸ்ரேல் தான். இஸ்ரேலை. அப்போ ஆக்ஷன் யார் மேலே எடுக்கணும்? இஸ்ரேல் மேலே. ஆனால் ஆக்ஷன் யார் மேலே எடுத்தாங்க? ஈரான் மேலே. அப்போ என்ன அர்த்தம்? என்ன நியாயம் இருக்குது? அப்போ நீங்கள் B2 ஸ்டெல்த் பாம்பரை கொண்டு வந்து 6 குண்டை போட்டு, அந்த 6 குண்டும் சரியாக போடாமல் போட்டு, கண்ட இடத்துல போட்டு 100 அடிக்கு கீழே போய் வெடித்து அது வந்து கிணறு மாதிரி தண்ணி ஊற்றுறது தான் கொண்டாந்து குடிச்சு வெளியே நியூக்ளியர் லீக்கேஜ் இல்லை. யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டியை அழிக்கலை. அழிச்சிருந்தா நியூக்ளியர் ரேடியேஷன் லீக்கேஜ் வந்திருக்கும். அதை மானிட்டர் பண்ணுற IEA சொல்லிருச்சு, தெர் இஸ் நோ ரேடியேஷன் லீக்கேஜ். அப்போ என்ன அர்த்தம்? அமெரிக்கா போட்ட B2 பாமருடைய 6 குண்டுகள் ஃபெயிலியர். எங்கே? ஃபர்டோ ஃபெசிலிட்டி மேலே போட்ட 6 குண்டுகள் ஃபெயிலியர். நட்டான்ஸ்லேயும் இஸ்ஃபஹான்லேயும் பேட்ரியாட் ஏவுகணைகளை விட்டு ஏவி அடித்தாங்க. சில குறிப்பிட்ட அளவு சேதத்தை உருவாக்கியது. ஆனால் இது எந்த சூழ்நிலைக்கு ஈரானை தள்ளியதுன்னா, ஈரான் இனிமேல் டோன்ட் கேர் என்று சொல்லிவிட்டு அணுகுண்டை தயாரிக்கக்கூடிய நிலைமைக்கு ஈரானை தள்ளியது யார்? அமெரிக்கா.